சிறுகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா முத்து மீனா பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க வீடு கட்டுறதுக்கான பர்மிஷன் கேட்கறதுக்காக போயிருப்பாங்க. அதே மாதிரி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மனோஜுக்கும் அந்த கனகா அப்படிங்கிற பொண்ணுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் அங்கே தான் நடக்கும். ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் முடிச்சுட்டு போகிறப்ப மனோஜ் வந்து மீனா வந்து பார்த்துட்டு பேசுவாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் பேசுவாங்க. இவன் என்ன இங்கே அப்படின்னு கேட்கும்போது எப்படியோ மனோஜ் வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வந்தாங்கன்னு சொல்லி சமாளிச்சிருவாரு. அவங்களும் அதை நம்பி வந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முத்து மீனாவும் க்ளோஸாக இருக்காங்க. ஒரு சைடு இன்னொரு சைடு ஸ்ருதியும் ரவியும் க்ளோஸாக இருக்காங்க. இதை பார்த்த பாட்டி வந்து என்ன இவங்க 2 பேரும் இப்படி பழகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதை இப்பயே முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் விஜயா கிட்ட அண்ணாமலை கிட்டே பேசுகிறாங்க. இது சரிப்பட்டு வராது, இப்போயே அந்த பொண்ணுங்களோட அம்மாவை கூப்பிட்டு பேசி அவங்க 2 பேரும் க்ளோஸாக பழகிட்டு இருக்காங்க, ஜோடியாக நிற்கிறாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரோகிணி வந்து அவங்க பையன் கிறிஷை கூட்டிகிட்டு போய் மனோஜ் கிட்ட வந்து கிறிஷ் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே ஷோரூமில் தான் இருப்பான், அவங்ககிட்ட பாசமாக அவனை பார்த்துக்கோ, அவங்ககிட்ட பழகு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறாங்க. உனக்கு டைவர்ஸ் வேணும்னா நீ இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு மனோஜை ஏமாற்றி கிறிஷை விட்டுட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் மனோஜோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.